Coconut prayers, miracles in Gauri Ammaji Dargah. Gauri Ammaji Dargah by Coconut prayers, miracles. Coconut prayers, miracles in Gauri Ammaji Dargah. Gauri Ammaji Dargah by Coconut prayers, miracles. இதுதான் வந்து எரையூர் பஸ் ஸ்டாப்பிங். இது உள்ளே தான் தர்கா போகணும். எரையூர் தர்கா. 30/5/2026 சனிக்கிழமை சந்தனக்குடம் வந்து உருஸ் திருவிழா முடிஞ்சு போச்சு. நம்ம இன்றைக்கி என்ன தேதினா 9ஆம் தேதி 6வது மாதம் 35. ஸோ அதில் வந்து 10 நாள் முன்னாடி தான் சந்தனக்கூடம் நடந்திருக்கு. எரையூர் ஹஜ்ரத் சைத்தன்யா சாஹிப் நிஷா பிபி கோரி அம்மாஜி தர்கா. அந்த நோட்டீஸ் பார்த்து தெருமுனையில் நடந்து வந்தோமா, எங்கடா போன் தர்கா இருக்கா இல்லான்னு சந்தேகம் வரும்போது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்சி தெரிஞ்சுதான் ஆட்டோ வருது. ஆட்டோ விட்டெல்லாம் போட்டாங்க அம்மாஜி நகர்னு. வாழ்க ரியல் எஸ்டேட்டு. இது குட்டி பெருமாள் கோயில், பஜனை கோயில். இதுதான் தர்கா. அதாவது பஸ்ஸில் வரலாம், ஆட்டோவில் வரலாம். எரையூர் இது வந்து கேட்டு வர திருவள்ளூர்லேருந்து கேட்டு வர்றது நல்லது. ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி எரையூர் தர்கா. அம்மாஜி நகர், ஷமிகா நகர். இது லேஅவுட் போட்டு விட்ருக்காங்க இந்த இடம்லாம். லேஅவுட்டு என்ன வேலை போகுதுனால என்ன கேட்காதீங்க. நான் வாங்க போகிறதில்ல, விற்க போகிறதில்ல. அந்த பக்கம் மெயின் ரோடு, நடந்து வரலாமான்னு தெரியாது. கோரி அம்மாஜி தர்கா. ரொம்ப நாள் கழித்து இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன். முதல்ல அங்கே வரும்போது சித்தர் பிரபஞ்சம் சுப்பிரமணியன் தான் அங்கே அழைச்சிட்டு வந்தார். மகேஷ் நண்பரோடு வந்தோம். மரம் கோரி அம்மாஜி தர்கா. கோரி அம்மாஜி தர்கா. வந்து அவருடைய சீடர்கள் இருக்காப்பில் வந்து சீடர்களுடைய நாடு இருக்குது. இறை அதிசயங்கள், மக்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்குன்னு பல இடங்கள் இருக்குது. அதுக்குன்னு கோரி அம்மாஜி தர்கா ரொம்ப சிறப்பானது. ஏற்கனவே இது குறித்து நம்ம காணொலி போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு சில நாளில் புதுசாக வெளியெல்லாம் அடிச்சிருக்காங்க. நல்லூர் நினைத்து நலம் பெறுக, நல்லூர் நினைத்து நலம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை. ஆஹா ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஓ இ ஓ ஏ இம் ஆ ஓ இ ஓ ஏ இம்
கௌரி அம்மாஜி தர்கா. மணி 4, மாலை மணி 4 ஆயிடுச்சு. பக்கத்தில் அம்மன் கோயிலேருந்து மாலை மணி 4 ஆயிடுச்சுன்னு என்பது அறிவகை மூலிகை பொடி சிறப்பு யாகும். நல்லூர் நினைத்த நலம்பெறுக நல்லா இருக்குதுன்னு 150 மூலிகை பொடி சிறப்பு யாகும். நல்லூர் நினைத்த நலம்பெறுக. இந்த காணொலியை காண்பவர்கள் அனைவருக்கும் 14 நட்புகள் சகல சௌபாக்கிய சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்லா இருக்கேன். எப்படி எண்ணிலா கூடிய சுற்றில் வேண்டி வேண்டுகிறேன். இனி எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. கௌரி அம்மாஜி தர்கா ரொம்பவும் தெய்வீக சாநித்தியம், மன அமைதி, நிம்மதியோடு இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை நம்ம நண்பர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியம் அடிச்சுட்டு வந்தார். கூட முத்து மகேஷ்லாம் வந்தாங்க. நானும் நல்ல நினைத்த நடந்தது. கௌரி அம்மாஜி தர்கா மக்கள் தங்கள் பிரார்த்தனைக்காக தேங்காய் வாங்கி விற்கிறாங்க. அவங்க பிரார்த்தனை நிறைவேறும்போது தேங்காய் உடைஞ்சி போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு சில தேங்காயெல்லாம் உடைஞ்சி இருக்குது. எப்படி அடையாளம் பண்ணியிருப்பாங்க தெரியல. மணி மாலை 4 மணி. கௌரி அம்மாஜி. இந்த காணொலியை காண்பவர்கள், வருகை தரக்கூடியவர்கள், பக்தர்கள் எல்லாருக்கும் அவங்க வேண்டிய வரம்லாம் நிறைவேறணும். 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும். மாலை மணி 4. நல்ல வைகாசி மாதம் வெயில் காயுது. இந்த மாதிரி தரையெல்லாம் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மேகமூட்டமாக அம்மாவுடைய அருள் நமக்கு இப்போ ஒரு குளிர்ச்சியை தருது. இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பக்கம் அப்படியே நல்ல வெயில் காயுது. ஆனால் குளிர்ச்சியான காற்று இப்படி வருது. இந்த 4 மணி. இந்த இஸ்லாமிய முறையில் படிக்க தெரிஞ்சு புத்தகம்லாம் எடுத்து படிச்சுட்டு வச்சிடலாம். 9/6 இன்னைக்கு தேதி 9. 30/5 கடைசியில் ஒரு 10 நாள் தான் இருக்குது. உங்களுடைய குரு சந்தனக்கூடம் நடந்தது. கௌரி அம்மா தர்கா அதுமாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க. ஹஜ்ரத் சைதன்யா சாகின் ஷா பேபி ரசூல் கௌரி அம்மாஜி தர்கா. கௌரி அம்மாஜி தர்கா எறையூர். நல்லூர் நினைத்த நலம் பெறுக. விளக்கு மாடம் எல்லாம் சிக்கங்கள் நம் வாழ்வுபடி மூலிகை பிள்ளையாதான். நல்லூர் நினைத்த நிலம் பெறுக. நல்ல இனி எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. விளக்கேற்றும் மாடம். நல்ல சந்தன வாசனை ஜப்பமாக இருக்குது. வெயில் தெரியாத அளவுக்கு அம்மாவுடைய அருளாட்சி நடக்குது. நல்லா இந்த இடம் தர பார்த்தா சுட தான் செய்யுது. ஆனால் அந்த சந்தன அத்தருன்னு கனமாக இருக்குது.
நல்ல நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம். இது ஒவ்வொரு பிரசித்தமான தர்காலேருந்து பிடிமண் கொண்டு வந்து வச்சு நம்ம இந்து கோயில்களில் வழிபாடு செய்வாங்க. அது மாதிரி இங்கே அங்கேருந்து பிடிமண் மாதிரி கொண்டு வந்து இந்த கொடிக்கம்பை நட்டு அதை அந்த சித்திரெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பாவனையில் செய்யுது. காஷ்மீர்லேருந்து இது வந்திருக்கு. பேர் அழிஞ்சு போச்சு. இது மாதிரி அஜ்மீர், ஹரியானா ராஜஸ்தானில் இருக்க அஜ்மீர் பேர் இருக்குது. ஒளி பக்கம் மறைஞ்சி இருக்கா மௌலானா பேர் மறைஞ்சி இருக்கு. அஜ்மீர் மௌலானா மூசா காதிரி போன்ற சையத் சென்னை பேரும் மறைஞ்சிருக்கு. மாலை போட்டு பேர் மறைஞ்சு காஞ்சிரம் கோரி அம்மாஜி தர்கா. இதில் என்னென்னா சந்தனக்குடம் உருசு விழாவினுடைய அழைப்புதல் கிடைச்சிருக்கு. இதில் தர்கா ஷெரீப் கோரி அம்மாஜி என்னும் 22 பிபிமார்கள் அடங்கிய அப்படின்னா 22 பேர் பக்கத்தில் அந்த வெளிப்பக்கம் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க சமாதியாக இருக்காங்க. இது காலகட்டம் வரலாறுலாம் யாருக்கும் சரியாக தெரியாது. முன்னாடி ஒரு காணொலியில் இது நிர்வாகி சொல்லியிருக்காரு. 31ஆம் ஆண்டு சிறு சந்தனக்கூட விழா, அதாவது இவங்க நடத்துகிறதுனால 31 ஆண்டு. இது காலங்களுக்கு முற்பட்டது, 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுன்றாங்க. எறையூர் இஸ்லாமிய ஜமாத்தர்கள் முன்னிலையிலும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பெரியவர்கள் பொதுமக்கள் முன்னிலையிலும் திரு சந்தனக்குடம் புறப்படும். பாத்தியாவிற்கு பிறகு 30/5/2026 முடிஞ்சு போச்சு. இந்த இதில் அந்த 22 பேரை பற்றி குறிப்புகள் இருக்குது. இங்கே ஏற்கனவே ஒரு பட்டியல் வச்சுருந்தாங்க. இந்த 22 பேர் சமாதி யாருன்னு. இந்த வண்ணம் பெயிண்டெல்லாம் இப்போ புதுசாக பூசினால அது இல்லை. பழைய காணொலியில் இருக்குது, நம்மளுடைய பழைய காணொலியில் இருக்குது. முடிஞ்சால் அதை பார்ப்போம். நல்லோர் நினைத்தமை. இதை மக்கள் தேங்காய் வாங்கிட்டு உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரலாம். இங்கேயும் கடை வச்சு கொடுப்பாங்க. அது மார்க்கெட் ரேட் என்னவோ 30 ரூபா 40 ரூபா வந்துருக்கா. நீங்கள் வேண்டிக்கிட்டு 3 இங்கே வச்சிடணும். அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ வேண்டிக்கிட்டு வச்சுட்டா இந்த மாதிரி 3 நாள் இது வெடிப்படுது. இங்கெல்லாம் நல்லா வெடிச்சிருக்கு. 3 நாள் தான் இந்த தேங்காய் இங்கே இருக்கும். இதெல்லாம் வெடிச்சிருக்கு. இப்படி வெடிச்சிருந்தால் உங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறுன்றது இங்கே வழிபாட்டு முறை ஐதீகம். 3 நாளைக்கு அப்புறம் இவங்களே எடுத்து வெளியே வச்சுருவாங்க உங்களுக்கு. அது வெடித்தாலும் வெடிக்காட்டினாலும் வெடிச்சதுன்னா அது உங்களுடைய காரியம் நிறைவேறும் அப்படின்றது. அந்த தேங்காயெல்லாம் வெடிச்சிருக்கு. அந்த தேங்காய் வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் காரியம் நிறைவேறிச்சோன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு அம்மாவுக்கு சால்வை போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. இது இல்லாமல் தேங்காய் மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காயை வீட்டில் பூஜைக்காக வச்சுக்கிறதுக்காக இவங்க தனியாக நிர்வாகத்தில் 150 ரூபா கட்டணத்தில் செய்கிறாங்க. இந்த மாதிரி தேங்காய் பிரார்த்தனை செய்கிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. விருப்பப்பட்ட மக்கள் ஏதாவது காணிக்க வழங்கலாம். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுச்சுன்னா சொல்லுங்கள், மற்றவங்க சொல்லுங்கள். அதுதான் அம்மாஜி உங்களிடம் எதிர்பார்க்கிற முக்கியமான காணிக்கை. எது நன்றி கடன், நன்றி பாராட்டுறது. நமக்கு கடவுள் என்ன செய்கிறாரோ அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம நன்றி பாராட்டணும். நம்முடைய மனிதர்கள் இறைவன் நமக்கு மனித வடிவத்தில் அருள் செய்கிறாரு. வணக்கம், உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. இப்போ நம்ம கோரி அம்மாஜி தர்காவில் இருக்கிறோம். சென்னை திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர்லேருந்து தேரடி பேருந்து நிலையம். அங்கேருந்து ஆட்டோ மூலமாக நேராக எறையூர் தர்காக்கே வந்துடலாம். பேருந்தில் வரணுன்னா மெய்யூர் போகிற பேருந்து எறையூர் தர்காக்கு வரலாம். பகல் முழுக்க திறந்திருக்கும். இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். வியாழக்கிழமைகளில் இரவு முழுக்க திறந்திருக்கும். அமாவாசை பௌர்ணமிலையும் அமாவாசை முழுக்க இரவு முழுக்க திறந்திருக்கும். பௌர்ணமியில் மட்டும் இரவு 1 மணி அளவில் 12 மணி அளவில் அதை முடிகிறாங்க. இந்த அமாவாசையில் உணவு கடைகள் வெளியே இருக்கும். ஆனால் நிர்வாகத்து சார்பாக இங்கே எந்த விதமான அன்னதானம் பண்ணுறது கிடையாது. சந்தனக்கூடம் அன்னைக்கு மட்டும் பண்ணுவாங்க. அதனால் வரக்கூடிய பக்தர்கள் தயவு செய்து திருவள்ளூர்லேயோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் உங்களுடைய உணவு, அது காலை உணவாக இருக்கலாம், மதிய உணவாக இருக்கலாம், நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. இங்கே பக்கத்தில் கடைகள் வசதி கிடையாது. தேநீர் கடை கூட கிடையாது. குடிக்க தேவையான தண்ணீர் கொண்டு வாங்க.
குழந்தைகள் பெரியவங்களாம் வரும்போது அந்த வெயில் மழை காலம் தேவையான, ஏன்னா இது எல்லாமே திறந்த வெளி, பக்கத்தில் ஒதுங்கிறதுக்கு எந்த வசதி கிடையாது. கழிப்பறை வசதி உண்டு, அதனால் தாராளமாக வரலாம். பெண்கள் தாராளமாக வரலாம், கழிப்பறை வசதி உண்டு. ஆனால் வந்து குடிக்க தண்ணி, உணவு இதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும். கூடுதலாக கொண்டு வந்து தப்பித்தவறு யாராவது எதுவும் எடுத்து வரலன்னா அவங்களுக்கு நீங்கள் வழங்குறது மிகப்பெரிய புண்ணியம். கடையில் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையானது கூடுதலாக வாங்கிக்கோங்க. இப்போ உதாரணமாக காலையில் வரீங்கன்னா சிற்றுண்டியை திருவள்ளூர்லேயோ வேறு எங்கேயாச்சும் முடிச்சுட்டு கொஞ்சம் மத்தியானத்துக்கு கொண்டு வந்து இங்கே வந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓரமாக இருந்து பொறுமையாக போகலாம். இல்லைனா வந்து சாமி கும்பிட்ட உடனே நமக்கு பசி எடுக்கும், அப்போ அதுக்காக நம்ம இடத்த காலி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு தோணும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்ச நேரம் தங்கிறதுக்கு உங்களுக்கு அடுத்த வேலை உணவு இந்த மாதிரி வரக்கூடிய அவங்க பக்தர்களுக்கு கொஞ்சம் தேவையான உணவை கூடுதலாக வாங்கிட்டு வந்து யாருன்னா கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியம். அம்மாவுக்கு, கோரி அம்மாவுக்கு அது பெரிய காணிக்கையாக இருக்கும். இதென்ன சந்தேகம் இருந்தால் தர்கா நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். திருவள்ளூர் வெளியூர்லேருந்து வரவங்க ட்ரெயினில் வரதா இருந்தால் திருவள்ளூரில் இறங்கி திருவள்ளூர்லேருந்து தேரடிக்கு பஸ் இருக்குது, அதில் வாங்க. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். அது மாதிரி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெய்யூர் போகிற பஸ், அது டைம் தான் பஸ்ஸு. ஆட்டோ அடிக்கடி இருக்குது, நீங்கள் புக் பண்ணின்னு வரலாம். 4-5 பேர் சேர்ந்து வரலாம். நன்றி, மகிழ்ச்சி. இப்படி சென்னையிலேருந்து வரவங்க ரெட்டில்ஸ் வழியாக வரவங்க ரெட்டில்ஸ்லேருந்து திருவள்ளூர் வழியாக வந்து எறையூர் தர்காவுக்கு எங்கே இறங்கணும்னு கேட்டு அங்கேருந்து ஆட்டோ மாதிரி வாங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். என்ன சந்தேகம் இருந்தால் தர்கா நம்பர் கொடுத்துருக்கேன், அலைபேசி தர்காவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. நம்முடைய அலைபேசி என்னன்னு கேளுங்க. நன்றி, வணக்கம். பிரார்த்தனை தேங்காய். இந்த மாதிரி நாம் நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு வந்து வேண்டுதலோடு கொண்டு வந்து வச்சுட்டா, இந்த மாதிரி தேங்காயெல்லாம் வந்து உடஞ்சி போச்சுன்னா நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் வந்து இதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா 3 நாளுக்குள்ளே இது உடஞ்சிரும். அப்படி உடஞ்சிச்சுன்னா அம்மா வந்து நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றுறாங்கன்னு இங்கத்திய ஐதீகம். கோகனட் மிராக்கல்ஸ். இஃப் யூ கீப் திஸ் யுவர் கோகனட்ஸ் இன் திஸ் கோரி அம்மாஜி தர்கா, within 3 days it will become like that. Your prayers will be surely success by Siddhar Gori Ammaji divine blessings. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. தேங்காய் பிரார்த்தனை மூலம் அதிசயங்கள் நடத்தும் கோரி அம்மாஜி தர்கா. டைமுக்கு தான் பஸ்ஸை நம்பியெல்லாம் வராதிங்க. ஆட்டோ பிடிச்சி வாங்க. திருவள்ளூர் வந்து ஆவடியிலேருந்து மெய்யூர் போகிற பஸ் 65G வரும். திருவள்ளூர்லேருந்து மெய்யூருக்கு பஸ் இருக்குது, அது வந்து எறையூர் தர்காவுக்கு வரும். டைம் கேட்டு வாங்க. ரெட்டில்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா எறையூர் தர்கா கேட்டு இறங்கி வரணும், ஆட்டோ பிடிச்சி வரணும். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894 9382268984. இனியெல்லாம் நன்மையே, மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெற்றிலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.